ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பனானா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பனானா எடுத்துருக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், ஒரு 50 கிராம் இருக்கும் கோதுமை மாவு, ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன், ஒரு பனானா செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். எந்த பழம் வீட்டில் இருந்தாலும் அது போடலாம். அந்த செவ்வாழைப்பழத்தை உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கோதுமை மாவு நான் ஒரு 50 கிராம் கொஞ்சமாக செய்கிறனால 50 கிராம் போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வெட்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு கோதுமை மாவு உள்ளே கொட்டிடலாம். இதை நல்லா கட் பண்ணிட்டேன் பாருங்கள். அப்புறம் முட்டையை எடுத்து ஒடுத்திருக்கலாம். அந்த முட்டை இதுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவு அதையும் போட்டுடுறேன். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணால் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸியில் போட்டால் கொஞ்சம் நல்லா இதாகுங்கிறக்காக அதில் போட்டுடுறேன். மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் 2 பல்ஸ் விட்டால் போதும், நல்லா நைஸ் ஆகிடும். போட்டேன் பாருங்கள். ஒரு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம். அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டிருக்கிறேன், அந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக. அது தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக்கு பனானா கேக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பழம் நமக்கு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. க்ளீன் பண்ணிக்கிறேன். நல்லா தவா ஹீட் ஆனதும் மாவு எடுத்து ஊற்றிடலாம். குட்டி குட்டியாக அழகாக ஊற்றினா பசங்க சாப்பிடுவாங்க விரும்பி. அதுக்காக நான் குட்டியாகவே ஊற்றுறேன், பார்க்குறக்கு அழகாக இருக்குமில்ல. இல்லாட்டி நம்ம பெரிய சேப்பாகவும் போட்டுக்கலாம். நான் குட்டியாக ஊற்றினா நல்லா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறக்காக குட்டியாக ஊற்றிருக்கிறேன். ஆயில் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், நெய் சேர்க்கணுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுப்போம். 5 நிமிஷம் கூட தேவையில்லை, கொஞ்சம் 1 நிமிஷம் மூடினா போதும். மூடிட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுருவோம். திருப்பி விட்டு ஒரு நிமிஷம். ஓகே, ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் ஹனி ஊற்றி சாப்பிட்றேன், ஸ்வீட் எதுவும் சேர்க்காதனால. உங்களுக்கு அந்த ஸ்வீட்டு இது, ஆனால் பனானா செவ்வாழைப்பழம் செஞ்சுறனால அதுவே இனிப்பு இருக்கும். நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் ஹனி மட்டும் இதில் சேர்த்துருக்குறேன். ஹனி சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தெரியும். அதுக்காக நான் இதை சாப்பிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டியான பனானா கேக் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.